ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம் டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 11 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 11 ஸ்டார்டிங்கில் அந்த கிரேவி ஆட்டை தான் காட்டுறாங்க. ஸோ அப்போ எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த இடத்துல போட்ட பையன், அவன் ஃப்ரெண்டு, அப்புறம் ஹீரோயினோட ஃபேமிலி, ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. அப்போ எல்லாருமே செம்மையாக அழுது அங்கே வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட போட்ட பையன் உன்னோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்கான். நீ தனியாக இல்லை, இதுக்கப்புறம் நாங்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் அப்போது ஸ்லிப் ஆகுது. அப்போ அந்த கோட்டு போட்ட பையன் ஹீரோயினை பிடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு அவன் பிடிக்கலான்னு வர கையை பிடிச்சி தட்டி விட்டுருவான். அந்த கோட்டு போட்ட பையன் கையை நம்ம ஹீரோ தட்டி விட்டுருவான். ஸோ இங்கே கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க, ரெண்டு பேருக்கும் சண்டை வர மாதிரி இருக்கும். அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு சொல்லுவான் அந்த கோட்டு போட்ட பையனை பார்த்து. அவனும் அங்கேருந்து போயிடுவான். அப்போது ஹீரோயின் கேட்பான், உன்னால் எப்படி இங்கே வர முடியுது என்னென்ன கொன்னதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்பான். அப்போது ஹீரோ சொல்லுவான், நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, இந்த டைம்லேருந்து இந்த வேர்ட்ஸ்லாம் வர்றது சகஜம்தான், நீ முதல்ல கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுவான் ஹீரோ. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ அந்த செத்து போன பொண்ணோட அப்பாவை தான் பார்க்க வந்திருக்கான். எங்கன்னா ஜெயிலில். ஸோ அவன் அவங்க அண்ணனை கொன்னதுக்கப்புறமா அவனை ஜெயிலுக்கு போயிட்டான் போல். போலீஸ்கிட்ட போயிட்டு ஒருத்தனை கொலை பண்ணதானே அவனை ஜெயிலில் போட்டாங்க போல். இப்போ ஹீரோ பார்க்க வந்திருக்கான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, உங்ககிட்ட என்கிட்ட ஏதாவது வேணுமா அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான் அவங்க அப்பாவை பார்த்து. அப்போ அவன் சொல்கிறான், நீ ஏன் என்கிட்ட மறைச்சேன் என் பொண்ணை கொன்னவனை அப்படி சொல்லிட்டு அந்த அப்பா கேட்டாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், எனக்கு சரியான ப்ரூஃப் கிடைக்கல, அதுவும் இல்லாமல் நான் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி அவனை ஜெயிலில் அனுப்பணும் தான், நான் கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைக்கணும் தான் நானும் போராடினேன், அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அப்போது அவன் சொல்கிறான், எனக்கு கரெக்டான ஜஸ்டிஸ் கோர்ட்டில் வேணாம், என் கையால் பண்ணுறது தான் எனக்கு ஜஸ்டிஸாக பட்டுச்சு, அதனால தான் நான் பண்ணேன், இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, நான் எப்படியாச்சும் என் ஃபேமிலியை காப்பாற்றணும், ரொம்ப ட்ரபிளில் இருக்காங்க, நான் எப்படியாச்சும் அவங்களுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட. அப்போ அந்த டைம் இந்த கோட்டு போட்ட பையன் அவன் தங்கச்சியை பார்த்து கேட்குறான், நம்ம போகலாமா இப்போது கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். தங்கச்சியும் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஓடி வரான். ஓடி நீ இங்கே அலோட இல்லை, நீ எப்போ என் வீட்டுக்கு வந்த அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அப்போ அந்த கோட்டு போட்ட பையன் சொல்கிறான், உங்ககிட்டலாம் கேட்குற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு போட்ட பையன் சொல்கிறான். அப்போ ஹீரோ சொல்கிற, நீ என்கிட்ட கேட்கணும் ஏன்னா இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெளியே போ அப்படி சொல்லிட்டு பிடிச்சி தள்ளுறான். அப்போது அந்த இடத்துல அவன் ஃப்ரெண்ட் செம்மையாக கத்துறா, நீங்கன்னா சின்ன பசங்களா 2 பேர் சண்டை போட்டுருக்கீங்க, ஹீரோயின் என்ன ஸ்டேட்டில் இருக்கான்னு பார்த்தீங்களா, அவள் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கா, இன்னமும் சண்டை போட்டு வேர்ஸ் ஆக்கணுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீ இங்கேருந்து கிளம்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவள் ஃப்ரெண்டும் அங்கேருந்து போயிடுறா. இங்கே அந்த சீன் போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேச வரான். உனக்கு வீட்டுக்கு கேட்குறவங்கள நீ எப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம், ஏன்னா துக்கம் விசாரிக்க தானே வராங்க, நீ எப்படி அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், அது என்னோட வீடு, யாரை வேணால் வெளியே துரத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸி இனிமேல் உன் பக்கத்தில் இருக்க வேணான்னு சொல்லு, டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு ரூமை காட்டுறாங்க. அந்த ரூமில் சித்தி பொண்ணு இருக்கா. அவள் திங்ஸ் எல்லாம் எடுக்க சொல்கிறா, அந்த ரூமை காலி பண்ண சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் மேலே வரா. இந்த ரூம்லேருந்து யார் திங்ஸ் எடுக்க சொன்னது, யாரும் எடுக்காதீங்க, இந்த ரூம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா நம்ம ஹீரோயின். ஆக்சுவலி என்னன்னா, இந்த ரூம் க்ளீன் பண்ணி வேறு ஏதோ ஒரு பிளேஸாக மாற்ற போகிறேன், கேம் பிளேஸாக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி பொண்ணு சொல்கிறான். அந்த ரூம் ஹீரோனோட அண்ணன் ரூம். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இந்த ரூம் மாற்ற வேணாம், அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அவனோட மெமரிஸ் இந்த ரூமில் இருக்குது, யாரும் டச் பண்ண வேணாம், எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, அந்த ரூம் ஒட்டியே இந்த ரூமுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. கீழேருந்து நம்ம ஹீரோ ஓடி வரான். ஓடி என்ன இங்கே 2 பேர் சண்டை போடுறீங்க, உங்கள் வாய்ஸ் கீழே இருக்க கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போது ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி பண்ணுறா அவள், கொஞ்சமாச்சும் டைம் கொடுங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்னோட அண்ணன் இந்த ரூமை தான் வாழ்ந்தான், அவனோட மெமரிஸ் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே பேசாமல் கீழே போயிடுறா.
ஹீரோயின். அப்போது ஹீரோ வந்து அந்த சித்தி பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், ஏன் உன்னால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா, கொஞ்சம் நாளைக்கு உடனே பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்டில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறா. நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்க்குறான். கார் எடுத்துகிட்டு அவள் போயிட்டா. அப்போது நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், இவன் இந்த டைமில் எங்கே போகிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பீச் ஓரம் தான் போய் அந்த பெஞ்சில் உட்காந்து அழுதுட்ருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோவும் அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோக்கு தெரியும்ல ஹீரோயின் எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நம்ம ஹீரோ தான் கண்டுபிடிப்பான். ஸோ அதனால் அவனுக்கு ஈஸியாக இருக்குது, அவன் எங்கே இருப்பான் தெரியும் அதனால். ஸோ பின்னாடி வந்துட்டு ஹீரோ வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கான் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவள் செம்மையாக பிரேக் ஆகி கத்துறா. எதுவுமே பேசல, பட் செம்மையாக அழுதுட்ருக்கா நம்ம ஹீரோயின். அப்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு செம்மையாக கண் கலங்குறான். நம்ம ஹீரோவும் கண் கலங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசில் நினைக்கிறான், எனக்கு உன் நிலைமை வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் மனசில். ஏன் அவன் அப்படி யோசிக்கிறான்னா, ஏன்னா அவனும் ஒரு சிஸ்டரை இழந்திருப்பான்ல, ஸோ இவனும் ஒரு பிரதரை இழந்திருக்கா. ஸோ அதனால வந்து ஹீரோக்கு வந்து நல்லாவே புரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து செம்மையாக கண் கலங்குறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் தான் உள்ளே வரான். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி ஹாலில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஹீரோயின் உள்ளே வந்துட்டு ஹீரோ பார்த்து கேட்குறான், தயவு செஞ்சு சொல்லாத எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போது ஹீரோ சொல்கிறான், இல்லை நீ எங்கே இருக்க, எங்கே என்ன பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உனக்காகலாம் வரி பண்ணல, அதுவும் இல்லாமல் நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ணாத, உன்னால் வின் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ மேலே போ, ரூம் ஓப்பனில் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து ரூமுக்கு போகல. ஸோ வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் தான் நம்ம ஹீரோயின் வந்து தூங்குறா. ஸோ இது வந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட ரூம்லேருந்து பார்க்குறான். எங்கே இவன்னா இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அங்கே வந்து ஒரு பில்லோ எடுத்து போட்டு அந்த சோஃபாவில் தூங்குறா. ஸோ நம்ம ஹீரோனால மனசு கேட்கல. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த ரூமில் இருக்க பெட்ஷீட் எடுத்துகிட்டு போய் கீழே இருக்க மெய்ட் கிட்டே கொடுக்குறான், நீ போய் ஹீரோயின்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெய்ட் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்றா. ஸோ அந்த நைட் வந்து ஹீரோயின் வந்து அங்கே தான் தூங்குறான், ஹீரோ மேலே தூங்குறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் மார்னிங் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ரூமுக்கு வரா. அங்கே வந்து நம்ம ஹீரோ இருக்கான். ஸோ ஹீரோ வந்து அந்த ரூம் விட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியே போகிறான். அப்போது அந்த ரூமில் வந்து ஹீரோட கோட் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த கோட்டில் வந்து கீ இருக்குது. அந்த ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும்ல, ஸோ ஹீரோட சீக்ரெட்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு கீ கிடைக்கிது. அது நம்ம ஹீரோயின் எடுத்து பார்க்குறா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த கீயை வச்சு அந்த ஸ்டோர் ரூம் போகிறா. உள்ளே போய் பார்க்குறா. உள்ளே போனால் அங்கே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, இங்கே எதுவுமே இல்லையே, இவன் ஏன் இங்கே வந்துட்டு போகிறான், இங்கே என்ன மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அப்போ கீழே வந்து ஒரு ஃபோட்டோ கிடக்குது. அதை எடுத்து பார்க்குறா. பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஹீரோ பின்னாடி வந்து நிற்கிறான். வந்துட்டு ஹீரோ கேட்குறான், நீ லாஸ்ட் ஆயிட்டியா லிட்டில் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அப்போது ஹீரோ வந்து செம்மையாக ஷாக் ஆகிறா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. எபிசோட் 11 இங்கே கம்ப்ளீட்டட். நம்ம ஹீரோ தான் வந்து ஹீரோயின் வருவான்னு தெரிஞ்சு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருப்பான். இங்கே வந்து எபிசோட் 11 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். ஸோ எபிசோட் 12 நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் see you in the next video. Bye bye.